அப்படி எல்லோருக்கும் வணக்கம். நேற்று எல்லோரும் நீட் எழுதியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னோட சின்ன ஸ்டோரி. ஓகே, இப்போது நான் பேசிக்கலி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் படித்தேன். யூபிஎஸ்சிக்காக தீவிரம் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி படித்தேன். ஆனால் நான் ஏன் யூபிஎஸ்சிலேருந்து நீட்டுக்கு மாறினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபினான்ஷியல் வீக்னஸ். அதாவது ஃபைனான்ஷியலாக நான் ஒரு டெசிரியஸ் கூட சேர முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நீட் அகாடமியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே படிக்கிற பசங்க அவங்க கிட்ட டெஸ்ட்டு ஸோ அது ஈஸியாக இருக்கும் யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதாவது என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்று. அது 2. தேர்ட் வந்து கோவிட் 2020 போயிருக்கும், லாக்டவுன் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டாக்டரோட பங்களிப்பு வந்து மிக பெருசு. ஓகேவா, ஸோ உங்கள் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு வந்திருக்கும், டாக்டர், நர்ஸ். ஸோ அது வந்து ஒரு சோசியல் சேஞ்ச், அதாவது சொசைட்டிக்கான பண்ண ஒரு வேலை. ஸோ அதுதான் என்னோடய எய்மும் கூட. ஐஏஎஸ் படிக்கும்போது வந்து ஒரு சொசைட்டிக்காக நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதை வந்து இது மூலமாக பண்ணிக்கலாம் அப்படி ஒரு நினப்பு. ஸோ இது ஒன்று. ஓகே, இப்போது இது எல்லாமே நவம்பருக்கு முன்னாடி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. தீபாவளிக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீட்டுக்கு ஃபுல் பிளெஜ்டாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஜஸ்ட்டு நினச்சேன், ஆனால் தீபாவளிக்கு அப்புறம் தான் ஃபுல் பிளெஜ்டாக படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து டிசம்பர் ஆரம்பித்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஸோ 5 மந்த் படித்தேன். நல்லா போச்சு. ஆனால் பொங்கலுக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி, மார்ச் அந்த மாதத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு மண்டைக்குள்ள. என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கும் சில காரணம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது சோசியல் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அது வந்து ஒரு ஐஏஎஸ் நினச்சா கண்டிப்பாக சீக்கிரம் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ அது ஒன்று. சோசியல் சேஞ்ச் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸால் ஈஸியாக கொண்டு வர முடியும். அது ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போது மார்ச் டயத்தில் வந்து பிஎம் எலெக்ஷன் நெருங்கியிருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் பேசிக்காக ஒரு எலெக்ஷனை என்ன, இது என்ன எலெக்ஷன், பிஎம் எலெக்ஷனா, சிஎம் எலெக்ஷனா அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை. ஓகே, அது ஒன்று. ஸோ நமக்கு தெரியும் அதை பற்றி. ஸோ நம்ம சொல்லணும் அவங்கள்ட்ட. அது ஒன்று. நம்ம சொன்னால் வச்சுக்கோங்களேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் இது ஒன்றா. அப்புறம் வந்து எங்கள் ஊரில் சில பல பிரச்சனைகள் எதுவும் சரியில்லை. வேறு பஞ்சாயத்து போர்டு சரியில்லை, ரேஷன் கடை சரியில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், அப்படி ஆனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதான் நான் திரும்ப என்ன முடிவெடுத்தேன், யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிறது. நான் அதுக்காக நீட்டை பாதியில் விடலை, நீட்டை கண்டினியூ பண்ணேன். மே 5 வரைக்கும் நானுமே எக்ஸாம் நேற்று கூட எழுதிட்டு வந்தேன். ஓகே, நான் அதையும் கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து சொன்னோம்ல, ஃபினான்ஷியல் வீக் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு இது பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். இதை வச்சு சப்போஸ் நான் இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு ஒரு நீட் அகாடமிக்கு வேலைக்கு போகலாம், அல்லது நானே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது என்னையும் நம்பி சில பசங்க படிக்க வருவாங்க. ஸோ அது ஒன்று எனக்கு கிடைக்கும். அப்புறம் செகண்ட் வந்து அதான் எனக்கு யூடியூப் இருக்குது என்கிட்ட. ஸோ யூடியூப் இருக்குது. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான். அப்புறம் வந்து நான் சொன்னோம்ல, நீட்டில் ஒர்க் பண்ணும்போது பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நானுமே பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்னாலையும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், பயாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது என்னால் இப்போ சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அது ஒன்று இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் நான் நீட்டை பாதி நிறுத்த மேலே எக்ஸாம் எழுதி இப்போது எனக்கு வந்து ஒரு 408 மார்க் வருது. நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 650 அந்த மாதிரி இதில் பார்த்தேன் காலேஜ் போகணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் போக வந்து எனக்கு இந்த யூபிஎஸ்சி சைடு வர ஆரம்பிக்கும்போது ஜஸ்ட் நம்ம மார்க் எடுத்தாலே போதும். நம்மளோட வேலை வந்து பசங்களை படிக்க வைக்கிறது. ஸோ அதுக்கான மார்க்கு போதும், அதுக்கு என்ன மார்க் எடுக்கணுமோ அந்த மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது இறங்கி. ஸோ அதுக்கான மார்க் நான் ஸ்கோர் பண்ண தான் 408. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல்
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நீட்டுக்கு எப்படி படிக்கிறது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்படி தெளிவாக படிக்கிறது, எழுதி பார்க்குறது, புரிஞ்சு படிக்கிறது, அது எல்லாமே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.